இதில் என்னன்னு தெரியுமா? இப்போதான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுதான் காலையில் டீ போட்டு குடிப்பாங்க. மாங்காய் இலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாங்காய் நிறைய டீ போட்டு குடிப்பாங்க. இந்த இலை பார்த்துருப்பீங்க. நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் இந்த காலையில் டீ குடிக்கும்போது இந்த இலையும் போட்டு டீ குடிப்பாங்க. கொய்யா இலை பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி சுகர் பேஷண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் இதை கருவேப்பிலை அரைச்சி ஜூஸ் மாதிரி குடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ட்ரெண்டிங் இப்போ ரொம்ப ஃபேமஸ் இதுதான். மூக்கரட்டை கீரை நிறைய ரொம்ப ஜூஸ் போட்டு குடிப்பாங்க, அரைச்சி குடிப்பாங்க. அதை விடைக்கும் பழைய ஃபேமஸ் என்னது இது என்னது கரிஞ்சீரகம். முன்னாடியே ரொம்ப ஃபேமஸ் தான். கரெக்ட் தானே? இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டா இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்றீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸ்ல எழுதுங்க சார். இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சரியா இருந்தா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. சரியா இருக்கா? இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரையோ இல்லை இன்சுலினோ ஏதாவது பிபி மாத்திரை யாராவது நடத்தியிருக்காங்களா, இல்லை வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி நல்லா கேட்டுவிடுங்க. 1 கிலோமீட்டர் நீங்கள் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரை நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கிடுங்க. சரியா? இதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸ். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரையும் இன்சுலினும் எல்லா மாத்திரையும் நடத்திடலாம், வெயிட்டை வேற குறைச்சிடலாம்னு ஒரு மூட நம்பிக்கை. அப்படி யாராவது குறைச்சிருக்காங்களா? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால இல்லை எதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்களேன். வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை தைராய்டு மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நடத்தினாங்களா? நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன சொல்லுது தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், உடல் பருமன், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணாமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த நோயும் கண்டிப்பாக சரி ஆகாது அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதில் ஒரு கைண்ட் ரிக்வஸ்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா மாத்திரை இன்சுலின் போட நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD டைப் பண்ணி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி வீடியோ சேவ் பண்ணி வைங்க. ஓகேவா?